எடுத்து ஒரு ஏழைக்கு ஒரு பொருளா கொடுத்துடலாமா, இல்ல அந்த வட்டி அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம பணத்தை அசல் பணத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? அது ஒரு நல்ல விளக்கம். அதாவது வங்கியில பணம் போடுவதை பொறுத்த வரைக்கும் அதுல பிக்சட் டெபாசிட் போட்டீங்கன்னா அது கண்டிப்பா வட்டி போடுவான். எஸ்பி அக்கவுண்ட் சேமிப்பு அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னா, சேவிங் அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கு வட்டி போடுவான். கரண்ட் அக்கவுண்ட்ல போட்டீங்கன்னா அதுக்கு வட்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள செட்டப்புகளை பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட்களை கரண்ட் அக்கவுண்ட் போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு வட்டி தரமாட்டான். இதை விளங்கி இதுக்கேற்றவாறு நீங்க நடந்துக்கிறீங்க. அல்லது சில ஊர்களில் சில பேங்கோட ஒரு நிறுவனங்களுக்கு தான் தருவோம், தனி நபருக்கு கரண்ட் அக்கவுண்ட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் எஸ்பி அக்கவுண்ட் போடும் பொழுது எங்கள் கணக்கில் வட்டியை நீங்கள் வரவு வைக்க கூடாது, எங்களுக்கு வட்டி தேவையில்லை என்று ஆல்ரெடி நீங்க எழுதி கொடுத்தீர்களே. ஆனால் உங்கள் கணக்கில் வட்டி வரவு வைக்கப்படக்கூடாது என்பதற்கு வங்கியில் விதிமுறை இருக்கிறது. கேரளாவில் எல்லாம் இது சொல்ல தேவையில்லை. முஸ்லீம் போய் பணத்தை போட்டாலே என்ன பண்ணிடுவாங்க, வட்டி இல்லாத அக்கவுண்ட் என்று தனியாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. விதியில் இடம் இருக்கிறது. அங்க உள்ள பேங்க் மேனேஜர் சில பேர் தெரியாம இருக்கும். அதை எடுத்து சொல்லி புரிய வைத்து வட்டி இல்லாத கணக்கில் எங்க கணக்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறங்க. ஏற்கனவே உங்களுக்கு வட்டியை அறியாம காலத்துல போட்டாங்களா, அறியாம காலத்துல நீங்க வட்டி தப்புன்னு உங்களுக்கு தெரியல, அந்த காலத்துல போட்டீங்க, இன்னையில இருந்து ரிலீவ் பண்ண நினைக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த குர்ஆன் நான் ஏற்கனவே வாசித்த வசனம் இருக்கு பாருங்க, அதுல அல்லாஹ் தீர்வு சொல்றான். ஃபமன் ஜாஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனிடமிருந்து யாருக்கு அறிவுரை கிடைத்து ஃபன்தஹா, இப்போது முதல் வட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ ஃபலஹு மா ஸலஃப், ஏற்கனவே உள்ளது அவருக்கு உரியது. இப்பதான் திருந்துறீங்க என்று சொன்னா டோட்டலாவே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு உரியது. ஏன் அடுத்த ஆள் கொடுக்குற பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு தான் திருந்துறீங்க என்று சொன்னா தொடர்ச்சி வச்சுக்கிட்டு இருப்பது குற்றமாயிரும். இப்பதான் பாவம்னு தெரியுது. இவ்வளவு சீரியஸான விஷயமா நினைக்கல, யா அல்லாஹ் தெரியாம செஞ்சு விட்டேன், இன்னையோட முடிஞ்சிருச்சு, இந்த நிமிடத்துக்கு மேல என் அக்கவுண்ட்ல நான் வட்டி வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு நடந்து கொண்டீர்களே. ஆனால் அதை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட குற்றமாகாது. இனிமேல் அது வராம இருக்கணும் அப்படி எழுதி கொடுத்துருங்க. எடுத்து நல்லது செய்யலான்னு அது வாங்கணும்னு அர்த்தம். அதான் விஷயம்.